ஓவிய வணக்கம். சட்டப்பேரவையில் தற்போதைய அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருப்பது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்தது. 25 சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் எஸ் வேலுமணி, சி சண்முகம் தலைமையில் செயல்பட்டார்கள். அப்போது அவர்கள் அதிமுகவுடைய கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அப்போதுதான் எண்ணிக்கை என்பது உறுதியாக எந்தெந்த எம்எல்ஏக்கள் யார் பக்கம் என்பது அப்போதுதான் உறுதியாக தெரிய வந்தது. அன்று முதலே எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் கட்சியின் கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதாவது கட்சி பொறுப்புகள் இருந்து நீக்கம், அதே போன்று 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து ஏற்கனவே கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அடுத்தடுத்து நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் தற்போது பல்வேறு மாற்றங்கள் எதிர்கொண்டு வருகின்றது. அதாவது ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை தொடர்ந்து நேற்றைய தினம் இசக்கி சுப்பையா என 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாபா, மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா என 4 பேரும் தங்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார்கள். இந்நிலையில்தான் அதற்கு போக மீதும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள், எஸ்பி வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இதனால எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு என்பது அதிமுகவில் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது வேறு வழி இல்லாமல் 2 தரப்பும் ஒன்றிணையக்கூடிய புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பின்னடைவு சந்தித்ததால் மீண்டும் எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்களுடன் இணைவதற்கான முயற்சியை அவர்கள் தரப்பில் சில பேர் மேற்கொண்டார்கள். அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிக உறுதியாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பதவி நீக்க நடவடிக்கை தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் திரும்ப பெறப்படாது, அதே போன்று கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரும்ப பெறப்படாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த காரணத்தால் மீண்டும் இணைவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இனி நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மீண்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து 2 அணிகளும் ஒன்றிணைகிறார்கள் என்ற ஒரு செய்தி என்பது பரவியது. தற்போதுதான் வேலுமணி சண்முகத்துக்கு தாவேகாவில் இடம் கொடுக்க மறுத்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் சபாநாயகரை சந்திக்க இருக்கிறார்கள். சபாநாயகருடான சந்திப்புக்கான காரணம் என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. விரைவில் அதிமுக 2 அணிகளும் ஒன்றிணையக்கூடிய நிகழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் சி சண்முகம் வருத்தம் தெரிவிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர் அதிமுகவில் ஒன்றிணையக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதே போன்று சபாநாயகரை சந்திக்கும் போது அவர்கள் என்ன கூறப் போகிறார்கள், சபாநாயகரிடம் என்ன தெரிவிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது யார் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு யார், எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம் என்றால், எஸ்பி வேலுமணி அணியில் இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையில் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி அவர் அந்த அணியினுடைய தலைமையாக செயல்படுகிறார். அதில் சி சண்முகமும் ஒரு மிக முக்கிய ஒரு தலைமையாக இருக்கின்றார் அந்த அணியில். அது போக நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராஜ், பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி மரகதம் வெற்றிவேல், பரமத்தி வேலூர் சேகர், சங்கராபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஜோலார்பேட்டை கே சி வீரமணி, லால்குடி லீமாரோஸ், அது பிறகு டாக்டர் விஜயபாஸ்கர், திருத்தணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ அரி, பழனி தொகுதியினுடைய உறுப்பினர் ரவி மனோகரன், நத்தம் விஸ்வநாதன், புவனகிரி அருண்மொழி தேவன் ஆகிய 15 பேர் கொண்ட ஒரு அணியாக தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோக மற்ற ஒரு 4 பேர் ராஜினாமா, அதற்கு பிறகு ஒரு 6 பேர் எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்ந்தது என அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு ஒரு 15 பேர் கொண்ட 25 தொடங்கி தற்போது 15 பேர் கொண்ட ஒரு அணியாக தான் அவர் செயல்படுகிறார்கள். அவர்களிலும் பல பேர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது இணைவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சி சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகியோர்
சபாநாயகரை சந்திக்க இருக்கிறார்கள். சபாநாயகரை சந்தித்து அவர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்ன என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதரவாக வாக்களித்த பிறகும் எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு தவேக அமைச்சருக்கு இடம் வழங்கப்படவில்லை என்பதுதான் இந்த அதிருப்தியின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அமைச்சர் பதவி கிடைக்காத நிலையில்தான் வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு இணையக்கூடிய நடவடிக்கை தொடங்கி இருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவி ராஜினாமா செய்து தவேக இணைந்தார்கள். 25 எம்எல்ஏக்களாக இருந்த ஆதரவு தற்போது 15ஆக குறைந்த நிலையில் இபிஎஸ் உடன் வேலுமணி தரப்பு சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சமாதான பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்ட நிலையிலும் கூட வேலுமணி தரப்பினர் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்தனர். இந்த நிலையில்தான் எஸ் வேலுமணியுடன் இணைந்து செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா என்ற கேள்வி. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் என்ன என்ற கேள்வி. அதே போன்று 4 பேர் ராஜினாமா, 3 பேர் வரவில்லை என்பதால் அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை என்பது 40ஆக குறைந்துவிட்டது. எஸ்பி வேலுமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் 15 பேர் இருந்த நிலையில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் மற்றொரு அணி, ஒரு எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து மற்றொரு அணி உருவாகிறதா? 3 பேர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே 15 பேர் இருந்தார்கள். அந்த 15 பேரில் 12 பேர் எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கான முயற்சி மேற்கொள்கிறார்கள். 3 பேர் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேர் மட்டுமே இதற்கு உடன்படவில்லை என்று தெரிய வருகிறது. அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்த சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேர் மட்டுமே உடன்படவில்லை என்று தெரிய வருகிறது. இந்நிலையில் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி 2 தரப்பாக உடைந்தது. எஸ்பி வேலுமணி தரப்பில் இரண்டு பிரிவாக உருவாகிறதா என்ற கேள்வியும் எழுகின்றது. 3 பேருடைய அவருடைய கணிப்பு, அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள், அவருடைய மனநிலை என்ன என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியது. மற்றபடி 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கு முழு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக இந்த 3 பேரும் வரவில்லை. மாறாக 3 பேரும் சபாநாயகரை சந்திக்க போகிறார்கள். சபாநாயகர் சந்திக்க போகிறார்கள் என்றால் ஏற்கனவே சபாநாயகரிடம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கொடுத்த ஒரு கடிதம் இருக்கிறது. அதாவது என்னவென்றால், எங்கள் தரப்பில் நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்திருக்கிறோம். பெரும்பான்மை அடிப்படையில் 25 எம்எல்ஏக்கள் நாங்கள் தான் அதிமுக தற்போது பெரும்பான்மை. அந்த அடிப்படையில் எங்களுடைய பரிசீலனை, எங்களுடைய கோரிக்கையை தான் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இதே போன்ற ஒரு கடிதம் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அது சபாநாயகருடைய பரிசீலனையில் இருக்கின்றது என்று ஆய்வில் இருக்கின்றது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. எந்த முடிவும் அதில் தற்போது வரை எடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சரவையில் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது கிடைக்காத நிலையில் வேறு வழி இல்லாமல் அடுத்தடுத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா, 6 பேர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இணைந்தார்கள். மற்ற 13 பேர் தற்போது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார்கள், அவர் சந்திக்க வந்திருக்கிறார்கள். 3 பேர் மட்டுமே தற்போது எஞ்சியிருக்கிறார்கள். அந்த 3 பேர் தான் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் இதற்கு உடன்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியோடு மீண்டும் இணைய உடன்படவில்லை என்று கூறப்படுகிறது. தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வராத 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் செல்கிறார்கள். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற செல்கிறார்களா அல்லது மேற்கொண்டு வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க போகிறார்களா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 3 பேருமே எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வரவில்லை. மற்ற 12 பேர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வந்து விட்டார்கள். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற சி. விஜயபாஸ்கர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அதை பெறுவதற்காக தான் அவர்கள் செல்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதம், அதாவது அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மட்டுமே சேர்ந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும் நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்று கொடுக்கப்பட்ட கடிதத்தை வாபஸ் பெறப் போகிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது முழுக்க அதிமுக உட்கட்சி பிரச்சனை இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது. தேர்தல் முடிவு வெளியான பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது உருவான அந்த உட்கட்சி பிரச்சனை இன்னும் சற்று நேரத்தில் அது முடிவுக்கு வர இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்தில் அதிமுக இணைப்பு நடைபெற இருக்கின்றது. சபாநாயகரை சந்திப்பதற்காக சி.வி. சண்முகம், அருண்மொழி தேவன் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அப்போது அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான்
மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஏற்கனவே சி சண்முகம் தெரிவித்திருந்தார். அதிமுக இணைக்க மன்னிப்பு அளிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் கேட்டதால் அது கொடுக்க முடியாது, மன்னிப்பு கடிதம் அளிக்க முடியாது என சி சண்முகம் உறுதியாக சொல்லிவிட்டதாக கூட தகவல்களாக வெளியாகிறது. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ் இல்லத்தில் சென்றடைந்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏற்பட்ட குழப்பம் தற்போது முடிவுக்கு வருவதுதான் இதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் இபிஎஸ் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்றது. ஆனாலும் அந்த 3 பேர் மட்டுமே அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற சி விஜயபாஸ்கர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து நாங்கள் கொடுத்த அந்த கடிதத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று அதற்காக தான் அவர்கள் தலைமைச் செயலகம் செல்கிறார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் கூட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பெற்ற நிலையில் தற்போது அதில் 4 பேர் ராஜினாமா செய்து விட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அதிமுக எம்எல்ஏ கூடிய பலம் என்பது குறைவதையும் நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் என்பது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் மேற்கொண்டு 4 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய காரணத்தால் மேற்கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது குறைகிறது. ஒருவன் ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செய்த தொகுதியில் மீண்டும் அதிமுக தரப்பில் யாரேனும் நிறுத்தப்படலாம். அப்போது அந்த தேர்தல் முடிவு என்ன இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போதைய நிலையில் அதிமுக பிளவுபட்டிருந்த நிலையில்தான் ஒன்றிணைக்கூடிய முயற்சி என்பது வெற்றி அடைந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் அதிமுக 40 இடங்களை மட்டுமே பெற்றதால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு சலசலப்பு உருவானது. பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் வேலுமணி சி சண்முகம் தலைமையில் ஒரு அணியும் என பிரிந்தார்கள். அந்த பிளவு பல்வேறு நிலைகளை கடந்து இன்று முடிவுக்கு வருகிறது. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி மீது சி சண்முகம் குற்றம் சாட்டியிருந்தார். எங்கள் தரப்பு கருத்துக்களை எதுவும் கேட்க மாட்டேங்கிறார், திடீரென்று பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டார், தேமுதிகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று நாங்கள் சொன்னோம், அது மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்து விட்டார். இதுபோல நாங்கள் கூறி எதுவுமே அவர்கள் கேட்காத நிலையில் நாங்கள் வேறு வழியின்றி தனி அணியாக செயல்படுகிறோம் என்றெல்லாம் கூட சி சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவர் தற்போதைய அரசுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள், தற்போதைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கு பிறகு அமைச்சர் இடம் கிடைக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் இடம் கிடைக்காத நிலையில் வேறு வழியின்றி தவித்து வந்த வேலுமணி தலைமையிலான அணியினர் திடீரென்று அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு இணைவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார், அதாவது பிரிந்து சென்றவர்கள், கட்சிக்கு துரோகம் செய்து சென்றவர்கள் கூட மன்னிப்பு கடிதம் கொடுத்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தாய் உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள தயார் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் இந்த 15 பேர் எஞ்சிருக்கும் நிலையில் 12 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்படும் அதிமுகவில் இணையக்கூடிய முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். சபாநாயகர் அறையில் சி விஜயபாஸ்கர் சென்று விட்டார். சபாநாயகர் அறையில் தற்போது இருக்கிறார். கொரோனா தொடர்பான கடிதத்தை வாபஸ் பெற முடிவு செய்திருக்கிறார். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்திப்பதற்காக சபாநாயகர் அறைக்கு சென்று விட்டார். சி சண்முகம், விஜயபாஸ்கர் மற்றும் அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகிறார்கள். அப்போது நாங்கள் கொடுத்த அந்த கடிதத்தை வாபஸ் பெறுகின்றோம் என்று கொரோனா தொடர்பான, அதாவது எங்கள் தரப்பில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியும் கொரோனாவாக விஜயபாஸ்கர் நாங்கள் தேர்வு செய்திருந்தோம், அதை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம், தற்போது நாங்கள் ஒரே அணியாக செயல்பட போகின்றோம் என்றுதான் அவர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளதான் சபாநாயகரை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான தகவல் செய்தி சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு இன்று முடிவுக்கு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இனி ஒற்றுமையாக இருந்த அதிமுக அடுத்த கட்டமாக அதிமுக தோல்விக்கான காரணம் என்பது குறித்து ஆய்வு செய்து விசாரித்து அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் அதிமுக வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடிவு வரும்போதெல்லாம் அது அதிமுக பின்னடைவாக ஏற்பட்டால் அப்போது கட்சிக்குள் இதுபோன்ற பிளவு ஏற்படுவது, தொடர்ந்து உட்கட்சி பிரச்சனை ஏற்படுவது என்பது அதிமுக தொடர்ச்சியாக 2016 முதலே பார்த்து வருகின்றோம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை என்பது அவ்வப்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையும் பார்க்கப்பட்டது. ஆனால் குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேர் மட்டும் இருந்த நிலையில் அதுவும் 2ஆக பிளவுபட்டிருப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த பிளவுபட்ட அதிமுக ஒரு தரப்பினர் தான் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதை பெற்றுக் கொண்டுதான் தற்போதைய அரசு 144 என்ற எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைத்து வருகிறார்கள். ஆனால் தற்போதைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியோடு இணையக்கூடிய நிலையில்தான் அந்த எண்ணிக்கையும் 144 என்று அரசுக்கு வந்த எண்ணிக்கையும் குறையும். அதில் அந்த எண்ணிக்கையும் குறையும். ஆனால் அது
மெஜாரிட்டி தாண்டி தான் இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய முஸ்லிம் லீக், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளாம் ஆதரவு தெரிவித்த போதே கூட ஆட்சி அமைப்பதற்கான போதிய எண்ணிக்கை என்பது இருந்தது. அதையும் தாண்டி கூடுதல் எண்ணிக்கையாக தான் அதிமுகவுடைய அதிருப்தி அமைப்புகளுடைய ஆதரவு பார்க்கப்பட்டது. அவர்கள் தற்போது ஆதரவை வாபஸ் பெற்றாலும் கூட தற்போதைய அரசுக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்பதுதான் நிலவரமாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதிமுக ஒரு மிக பலவீனமான ஒரு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒரே அணியாக செயல்படும் முடிவெடுத்து 2 அணிகளும் பிளவுபட்ட அணிகள் தற்போது ஒன்றிணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள், வேலுமணி தலைமையிலான 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். மறுபுறம் சபாநாயகர் அறையில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருள்மொழிதேவன் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகிறார்கள். இங்கு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தையுடைய முடிவு என்ன, சபாநாயகரை சந்தித்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசி வருகிறார்கள், அவர்களுடைய முடிவு என்ன என்பது எல்லாம் விரைவில் நமக்கு தெரிய வரும். இது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டது. நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் ஒன்றிணைவோம் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக சில நாட்களாக பேசப்பட்டு வந்த பரபரப்பு ஏற்படுத்திய, அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அதிமுக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில், மிகப்பெரிய அதிக முறை ஆண்ட கட்சியாக, மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருக்கும் நிலையில் அந்த கட்சியில் ஏற்பட்ட பிளவு என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நிலைதான் தற்போதைய நிலை காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒன்றிணைவு நிகழ்வு நடைபெறும். அப்போ செய்தியாளர் சந்திப்பு கூட நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இதற்கு பிறகு மீண்டும் அதிமுக ஒன்றிணைந்து செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் பெரும்பான்மையின் நிரூபிப்பு போது ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ பிளவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வந்து அதிமுக ஒரே அணியாக செயல்பட இருக்கின்றது. ஓவியா.